உங்கள் எல்லாரையும் ரீட்டா ரெசிபீஸ் சேனலுக்கு அன்போடு வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம வீடியோ என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கு முன்னாடி ரீட்டா ரெசிபீஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் அழுத்திட்டு ஆல்ன்ற பட்டனையும் அழுத்துங்க. அப்போ தான் நான் போடுற புது வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். ஸோ தட் எனக்கும் ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். இன்றைக்கான வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு சூப்பரான ரெசிபி பார்க்க போகிறோம். ஒரு டிஃப்ரெண்ட்டான ரெசிபி கூட சொல்லலாம். என்னன்னு கேட்டிங்கன்னா, இது வந்துட்டு பேபி கேபேஜ். இதை வந்துட்டு கிளை கோஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இது எங்கே கிடைக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஊட்டியில் தான் கிடைக்கும். ஊட்டியில் இப்போ சீசன் டைமில் இந்த டிசம்பர்லேருந்து ஃபெப்ரவரிக்குள்ளே இந்த கோஸ் வந்துட்டு கிடைக்கும். ஸோ இந்த கோஸை நம்ம ஊட்டியிலேருந்து அண்ணன் அமைச்சிருந்தாங்க. ஊட்டியில் ரொம்ப ஃபேமஸான டிஷ் இது. ஸோ இதை செய்யலாம் வாங்க. இதை யார் சொன்னதுன்னா, அவங்க மிஸ்ஸஸ் தான் எனக்கு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி மெத்தடில் செய்யுங்க, செம்ம டேஸ்ட் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ இப்போ வந்துட்டு அந்த கோஸை ஃபுல்லாக நம்ம கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணிவிட்டு ஒரு பவுலில் தண்ணி எடுத்துக்கிட்டு கூடவே கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். சால்ட்டு சேர்த்துட்டு ஒரு அரை டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. இப்போ கட் பண்ணி வச்சுருக்க கோஸை அதில் சேர்த்துட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்படியே விட்டுருங்க. இப்போ ஒரு கடாய் வச்சு அதில் ஒரு 3லேருந்து 4 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் கொஞ்சம் கூடுதலாக இருக்கட்டும், டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஒரு துண்டு பட்டை, 2 ஏலக்காய், ஒரு 4 கிராம்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு 2 வெங்காயம் வந்துட்டு மீடியம் சைஸ் வெங்காயத்தை 2 கட் பண்ணி அதையும் சேர்த்து நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் வதக்கி எடுத்துக்கோங்க. அதுக்கு அடுத்தது 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுருங்க. வதக்கி விட்டுட்டு ஒரு 2 தக்காளி கட் பண்ணி அதையும் நல்லா சேர்த்துக்கோங்க. இப்போ வெங்காயம், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, தக்காளி இது எல்லாமே நல்லா ஸ்மாஷ் ஆகிற வரைக்கும் ஒரு தட்டு போட்டு மூடி வேக வச்சுக்கோங்க. இப்போ இதெல்லாம் நல்லா வெந்து வர டைமில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்தோம் இல்லைங்களா, கட் பண்ணி உப்பு தண்ணியில் போட்டு வச்சுருந்தோம் இல்லைங்களா கோஸு, அதை வந்து சேர்த்துக்கலாம். எண்ணெய் எப்படி பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்கள், வெங்காயம் தக்காளியில் இந்த அளவுக்கு வதங்கி பிரிஞ்சு வரணும். இப்போ வந்துட்டு நம்ம ஊற வச்சு இந்த கோஸை எடுத்து சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போ வெங்காயம், தக்காளி, இஞ்சி பூண்டு பேஸ்ட் எல்லாமே அந்த கோஸில் நல்லா படிஞ்சு மிக்ஸ் ஆகி வரணும். இப்போ இந்த டைமில் 1 டீஸ்பூன் வெறும் மிளகாத்தூள், 1 டீஸ்பூன் ஜீரகத்தூள், 1 டீஸ்பூன் தனியாத்தூள், 1 டீஸ்பூன் சோம்புத்தூள், அதுக்கு அடுத்தது உப்பு வந்து தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. மஞ்சத்தூள் வந்துட்டு ஒரு அரை டீஸ்பூன் சேர்த்தா போதும். இப்போ இதை எல்லாத்தையும் ஃபஸ்ட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. தண்ணி இப்போ ஊற்றக்கூடாது. இந்த மசாலா எல்லாம் வந்துட்டு நல்லா கலந்து விட்டுறணும். அதுக்கப்புறம் தான் நம்ம தண்ணி ஊற்ற போகிறோம். ஸோ இப்போ மசாலா எல்லாம் கோஸ் மேலே படிகிற அளவுக்கு நல்லா வந்துட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒரே ஒரு கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கோங்க. தண்ணி ஊற்றிட்டு இப்போ கொதிக்க வைக்கிற நேரத்தில் ஒரே ஒரு டீஸ்பூன் மேலே கரம் மசாலா தூவி விட்டுருங்க. லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ ஒரு தட்டு போட்டு மூடி மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு 10 நிமிஷத்துக்கு நல்லா அதை குக் பண்ணி எடுத்துக்கோங்க. கறி மிஞ்சின சுவையில் அந்த அளவுக்கு டேஸ்ட் இருந்துச்சுங்க, சரியான டேஸ்ட்டு. ஸோ இப்போ வந்துட்டு தண்ணியெல்லாம் சுண்டி கோஸும் நல்லா வெந்து வந்துடும், மசாலாவும் நல்லா பிடிச்சி எண்ணெய்லாம் பிரிஞ்சு வந்துடும். லாஸ்ட்டாக கொத்தமல்லி போட்டு இறக்கிடுங்க. வெறும் சாம்பார் சாதம், ரசம் சாதத்துக்கெலாம் செம்மையாக இருந்துச்சு. இந்த பேபி கேபேஜ் உங்களுக்கு கிடச்சிதுன்னா, குட்டி கோஸ் உங்களுக்கு கிடச்சுன்னா கண்டிப்பாக இந்த ரெசிப்பியை ட்ரை பண்ண மறந்துடுறேன். செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்டில் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். நம்மளோட குவாலிட்டி ப்ராடக்ட்ஸில் நலங்கு மாவு சேல்ஸ் பண்ணிகிட்ருக்கோன்றது உங்கள் எல்லாருக்கும் தெரியும். நிறைய கஸ்டமர்ஸ் எங்கிட்ட வாங்கி சிஸ்டர் சூப்பராக இருக்குது நலங்கு மாவு அப்படின்னு சொல்லிட்டு ரிப்பீட்டடாக வாங்கினவங்க நிறைய பேர். அதுக்கடுத்ததாக சியக்காய் தூள், செம்பருத்தி தூள், அடுத்தது வந்து மருதாணி தூள், ஆம்லா பவுட்ரு எல்லாமே நம்ம ரெடி பண்ணி சேல்ஸ் பண்ணிகிட்டு இருந்தோம், தலைமுடிக்கும் முகத்துக்கும். இதுவும் நல்ல ஒரு சேல்ஸு, நல்ல ஒரு ரீச் கொடுத்தது கஸ்டமருக்கு. அடுத்ததாக நம்ம செஞ்சது வந்துட்டு சோப்பு ரெடி பண்ணோம். சோப்பில் வந்துட்டு குப்பமேனி சோப்பு, துளசி சோப்பு, நலங்கு மாவு சோப்பு, மஞ்சள் சோப்புன்ட்டு சோப்புலேயே ஒரு 5-6 வெரைட்டி ரெடி பண்ணி அதையும் சேல்ஸ் போட்டோம். எல்லாமே வந்துட்டு நல்ல ஒரு லாங் லாஸ்டிங்காக இருக்குது, நல்ல ஒரு ஃப்ராக்ரன்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி நிறைய கஸ்டமர்ஸ் வாங்க ஆரம்பித்தாங்க. இப்போ நம்ம லான்ச் பண்ணியிருக்கிறது என்னதுன்னு பார்த்தீங்கன்னா, ஹேர் ஆயில் தான், குவாலிட்டி ஹேர் ஆயில். இதில் 12 விதமான பொருட்கள் நம்ம சேர்த்துருக்கோம். துளசி, கற்பூரவல்லி, அடுத்தது வந்துட்டு மருதாணி, செம்பருத்தி இலைன்ட்டு 12 பொருட்கள் சேர்த்துருக்கோம். செக்கில் ஆட்டின தேங்காய் எண்ணெயை வச்சு தான் நம்ம இந்த ஹேர் ஆயிலை ரெடி பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இங்கே இருக்கிற ப்ராடக்ட்ஸில் எது வேணும்னாலும் மேலே இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள்.
இன்னொரு விஷயம் சொல்லணுன்னா, கண்டிப்பாக உங்கள் சப்போர்ட் இல்லாமல், உங்களோட பிளெஸ்ஸிங்ஸ் இல்லாமல் இந்த அளவுக்கு எங்களால் வந்திருக்க முடியாது. ஸோ இந்த ஏர் ஆயிலுக்கும் உங்களோட சப்போர்ட்டையும் அன்பையும் எனக்கு கொடுப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நம்மளுக்கு இன்னொரு சேனலும் இருக்குது. அது வந்துட்டு ஃபுல்லாக கார்டனிங் சம்மந்தப்பட்ட சேனல். அந்த சேனலோட பேர் வந்துட்டு குவாலிட்டி நர்சரி கார்டன். டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தந்திருக்கேன், அதையும் வாட்ச் பண்ணுங்கள். ரீட்டா ரெசிபீஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் அழுத்திட்டு ஆல்ன்ற பட்டனையும் அழுத்துங்க. அப்போ தான் நான் போடுற புது வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ தட் அது எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். வீடியோ பிடிச்சிருந்து நல்லா இருந்துச்சுன்னா ஒரு சின்ன கமெண்ட் கொடுங்க.